ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் எனிமோர். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் எனிமோர். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ் அப்படின்னா நம்ம இதை பற்றி பேச வேணாம். எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேச வேணாம். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது. நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா we should not talk about this anymore. we should not talk about this anymore. we should not talk அப்படின்னா நம்ம பேசக்கூடாது. ஓகேவா? about this இதை பற்றி. anymore அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கேள்விப்பட்டது உண்மையா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ட்ரூ வாட் ஐ ஹர்ட்? இஸ் இட் ட்ரூ வாட் ஐ ஹர்ட்? இஸ் இட் ட்ரூ அப்படின்னா உண்மையா? ட்ரூ அப்படின்னா உண்மை. இஸ் இட் ட்ரூ அப்படின்னா உண்மையா? வாட் ஐ ஹர்ட் நான் கேள்விப்பட்டது. ஹர்ட் அப்படின்னா கேள்விப்படுறது அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஹியர் அப்படின்னா கேள்விப்படுறது, ஹர்ட் அப்படின்னா கேள்விப்பட்டது, பாஸ்ட். ஓகேவா? ஸோ இஸ் இட் ட்ரூ வாட் ஐ ஹர்ட்? நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஸோ இதுவே நீ கேள்விப்பட்டது உண்மைதான். நீ கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் ட்ரூ அப்படின்னா அது உண்மைதான். வாட் யூ ஹர்ட் நீ என்ன கேள்விப்பட்டியோ அது உண்மைதான். இட் இஸ் ட்ரூ வாட் யூ ஹர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே நீ கேள்விப்பட்டது உண்மை இல்லை. நீ கேள்விப்பட்டது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் நாட் ட்ரூ வாட் யூ ஹர்ட். இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அது உண்மை இல்லை. வாட் யூ ஹர்ட் நீ என்ன கேள்விப்பட்டியோ அது உண்மை இல்லை. இட் இஸ் நாட் ட்ரூ வாட் யூ ஹர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் இதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையும் இதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் திஸ். ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் திஸ். ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா எல்லா பிரச்சனையும். வில் ஸ்டார்ட் அப்படின்னா ஆரம்பிக்கும். ஸோ இனிமே தான். ஆஃப்டர் திஸ் இதுக்கு அப்புறம்தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ப்ராப்ளம் வில் பி தேர் ஆஃப்டர் திஸ். நோ ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. வில் பி தேர் அப்படின்னா இருக்காது. நோ ப்ராப்ளம் வில் பி தேர் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்க. நீ என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்ருக்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு, ஸோ இப்போ பிரச்சனை நடந்து முடிஞ்சிட்டு, ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு நீ யோசிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ? வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ. வாட் ஆர் யூ பிளானிங் அப்படின்னா நீ என்ன திட்டம் போட்டுட்ருக்க, என்ன யோசிச்சிட்ருக்க. டு டூ என்ன பண்ணலான்னு நீ யோசிச்சிட்ருக்க. வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நல்லா யோசிச்சுக்கோ. இந்த விஷயத்தில் நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் நல்லா யோசிச்சுக்கோ, கவனமாக யோசிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் அபவுட் இட் கேர்ஃபுல்லி. திங்க் அபவுட் இட் கேர்ஃபுல்லி. திங்க் அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி யோசி. கேர்ஃபுல்லி அப்படின்னா நல்லா, கவனமாக இதை பற்றி யோசி. திங்க் அபவுட் இட் கேர்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் இங்கே அடிக்கடி வந்துட்டுருக்கா. அவள் இங்கே அடிக்கடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் கம்மிங் ஹியர் ஆஃபன். ஷீ இஸ் கம்மிங் ஹியர் ஆஃபன். ஷீ இஸ் கம்மிங் ஹியர் அப்படின்னா அவள் இங்கே வந்துட்டுருக்கா. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. ஸோ அவள் அடிக்கடி இங்கே வந்துட்டுருக்கா. ஷீ இஸ் கம்மிங் ஹியர் ஆஃபன். ஓகேவா? இப்போது இதை அப்படியே கொஷினாக கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஷீ கம்மிங் ஹியர் ஆஃபன்.
இஸ் ஷி கம்மிங் ஹியர் ஆஃபன். இஸ் ஷி கம்மிங் ஹியர் அப்படின்னா அவள் வந்துட்டுருக்காளா. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அவள் இங்கே அடிக்கடி வந்துட்டுருக்காளா. இஸ் ஷி கம்மிங் ஹியர் ஆஃபன். இதுவே அவள் இங்கே அடிக்கடி வரதில்லை, எப்போவாவது தான் வருவா, அவள் இங்கே அடிக்கடி வரதில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உண்மையை மறைக்காத. உண்மையை மறைக்காத இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஹைட் த ட்ரூத். டோன்ட் ஹைட் த ட்ரூத். டோன்ட் ஹைட். ஹைட் அப்படின்னா மறைக்கிறது. ஸோ டோன்ட் ஹைட் அப்படின்னா மறைக்காத. த ட்ரூத் அப்படின்னா உண்மையை. ஸோ உண்மையை மறைக்காத. டோன்ட் ஹைட் த ட்ரூத். ஸோ இதுவே உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாத அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ட்ரை டு ஹைட் த ட்ரூத். டோன்ட் ட்ரை டு ஹைட் த ட்ரூத். டோன்ட் ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணாத. எதுக்கு. டு ஹைட் த ட்ரூத், உண்மையை மறைக்கிறதுக்கு. உண்மையை மறைக்க முயற்சி பண்ணாத. ஸோ இதுவே இவன் அவங்கக்கிட்டே இருந்து உண்மையை மறைச்சிட்டான் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He hid the truth from them. He hid the truth from them. He அப்படின்னா அவன். hid அப்படின்னா ஹைடோட past tense hid. He hid அவன் மறைச்சிட்டான் எதை. உண்மையை. the truth அவங்க கிட்டே இருந்து. from them இவன் அவங்க கிட்டே இருந்து உண்மையை மறைச்சிட்டான். He hid the truth from them. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என் கூட விவாதம் பண்ணாத. என் கூட விவாதம் பண்ணாத. எனக்கு விவாதம் பண்ண டைம் இல்லை, என் கூட விவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டோன்ட் ஆர்கியூ. ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணுறது, ஓகேவா. ஸோ டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணாத. வித் மீ என் கூட. என் கூட விவாதம் பண்ணாத. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஸோ இதுவே இவன் எப்போதும் அவங்க கூட விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் எப்போதும் அவங்க கூட விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He always argues with them. He always argues with them. He always argues. Argues அப்படின்னா ஏன் இங்கே எஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னா எப்பயுமே பண்ணுறான். ஸோ அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. He always argues. அவன் எப்பயுமே ஆர்கியூ பண்ணுவான். வித் தெம் அவங்க கூட அவன் எப்பயுமே ஆர்கியூ பண்ணுறான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசி. எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசி இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திங்க் வெல் பிஃபோர் யூ மேக் எனி டெசிஷன். திங்க் வெல் பிஃபோர் யூ மேக் எனி டெசிஷன். திங்க் அப்படின்னா யோசி. வெல் அப்படின்னா நல்லா. திங்க் வெல் அப்படின்னா நல்லா யோசி. பிஃபோர் முன்னாடி. எதுக்கு முன்னாடி. யூ மேக் எனி டெசிஷன் நீ எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசி. திங்க் வெல் பிஃபோர் யூ மேக் எனி டெசிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிட்டேன். நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிட்டேன் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I have thought well before I took this decision. I have thought well before I took this decision. I have thought well அப்படின்னா நான் நல்லா யோசிச்சிட்டேன். எப்போ. before I took this decision. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா யோசிச்சிட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும்னு ஆசைப்படுறேன். நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் எப்போயுமே ஒர்க்குன்னு பிஸியாகவே இருக்கேன். ஸோ நான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் அப்படின்னா நான் செலவிட ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். என்னது. சம் டைம் கொஞ்சம் நேரம். வித் தெம் அவங்க கூட. நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் செலவிட ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் அவங்க கூட ரொம்ப நேரம் செலவிட்டான். அவன் எப்பயுமே அவங்க கூட இருக்க மாட்டான், பட் இன்றைக்கி அவன் அவங்க கூட ரொம்ப நேரம் செலவிட்டான் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He spent lot of time with them today. He spent lot of time with them today. He spent அப்படின்னா அவன் செலவிட்டான். lot of time நிறைய நேரம்.
வித் தெம் அவங்க கூட. டுடே அப்படின்னா இன்னைக்கு அவன் அவங்க கூட ரொம்ப நேரம் நிறைய நேரம் செலவிட்டான். He spent lot of time with them today. இதுவே நீ அவங்க கூட கொஞ்ச நேரம் செலவிடணும். நீ அவங்க கூட தினமும் கொஞ்ச நேரம் செலவிடணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போதும் இங்கே தேவைப்படுவ. நீ எப்போதும் இங்கே தேவைப்படுவ, அதனால் போயிட்டு சீக்கிரமாக வந்துடு. எப்பையும் நீங்கள் தேவைப்படுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are always needed here. You are always needed here. You are always needed அப்படின்னா நீ எப்பயுமே தேவைப்படுவ. Here அப்படின்னா இங்கே. ஸோ நீ இங்கே எப்பயுமே தேவைப்படுவ, அதனால் நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. You are always needed here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு உன்னோட தேவை இங்கே இருக்காது. ஸோ இன்னைக்கு உன்னோட தேவை இங்கே இருக்காது. ஸோ இன்னைக்கு நீ தேவைப்பட மாட்ட, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் நாட் நீடட் ஹியர் டுடே. யூ ஆர் நாட் நீடட் ஹியர் டுடே. யூ ஆர் நாட் நீடட் அப்படின்னா நீ தேவையில்லை. ஹியர் இங்கே, டுடே இன்னைக்கு நீங்கள் தேவையில்லை. யூ ஆர் நாட் நீடட் ஹியர் டுடே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் கடைசி வரையும் அதே தான் பண்ணுவான். இவன் கடைசி வரையும் அதே தான் பண்ணுவான். இவன் மாற்றி வேறு எதுவுமே பண்ண மாட்டான். இவன் கடைசி வரையும் அதே தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will do the same till the end. He will do the same till the end. He will do the same அப்படின்னா அவன் அதே தான் பண்ணுவான். இவன் அதே தான் பண்ணுவான். till the end கடைசி வரைக்கும் இவன் இதே தான் பண்ணுவான். ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா சேம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி த அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். எண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வவ்வல்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வல்ஸாக இருந்தால் நம்ம தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டிஹெச்இயை தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ கான்சனன்ஸாக இருந்தால் அந்த வவ்வல்ஸ் லெட்டர்ஸை தவிர மித்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸாக இருந்தால் நம்ம தன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடு. நீ எங்கிருந்து வந்தியோ அங்கவே திரும்ப போயிடு. நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே திரும்ப போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ பேக் டு வேர் யூ கேம் ஃப்ரம். கோ பேக் டு வேர் யூ கேம் ஃப்ரம். கோ பேக் அப்படின்னா திரும்ப போயிடு. எங்கே? டு வேர் யூ கேம் ஃப்ரம். நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேவே திரும்ப போயிடு, ஓகேவா? ஸோ இதுவே அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கேயே திரும்ப போயிட்டான். அவன் வந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டான். அவன் எங்கேருந்து வந்தானோ அந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went back to where he came from. He went back to where he came from. He went back அப்படின்னா அவன் திரும்ப போயிட்டான். எங்கே? to where he came from. அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கேயே அவன் திரும்ப போயிட்டான். He went back to where he came from. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கிருந்து வந்த அப்படிங்கிறத மறந்துடாத. நீ எங்கிருந்து வந்தன்னு மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் வேர் யூ கேம் ஃப்ரம். டோன்ட் ஃபர்கெட் வேர் யூ கேம் ஃப்ரம். டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னா மறந்துடாத. எதை மறக்கக்கூடாது? வேர் யூ கேம் ஃப்ரம். நீ எங்கேருந்து வந்தங்கிறத மறக்காத. டோன்ட் ஃபர்கெட் வேர் யூ கேம் ஃப்ரம். நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறத நான் மறக்க மாட்டேன். நான் எங்கிருந்து வந்தேங்கிறத நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஃபர்கெட் வேர் ஐ கேம் ஃப்ரம். ஐ நெவர் ஃபர்கெட் வேர் ஐ கேம் ஃப்ரம். ஐ நெவர் ஃபர்கெட் அப்படின்னா நான் மறக்கவே மாட்டேன். வேர் ஐ கேம் ஃப்ரம், நான் எங்கிருந்து வந்தேங்கிறத நான் மறக்கவே மாட்டேன். ஐ நெவர் ஃபர்கெட் வேர் ஐ கேம் ஃப்ரம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் அசிங்கப்படாத. மறுபடியும் அசிங்கப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் இன்சல்டட் அகெயின் அண்ட் அகெயின். டோன்ட் கெட் இன்சல்டட் அகெயின் அண்ட் அகெயின். டோன்ட் கெட் இன்சல்டட் அப்படின்னா அசிங்கப்படாத. அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னா மறுபடியும் திரும்ப அசிங்கப்படாத. டோன்ட் கெட் இன்சல்டட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இதுவே அவன் மறுபடியும் அசிங்கப்பட்டுருக்கான்.
அவன் மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is getting insulted again and again. He is getting insulted again and again. He is getting insulted அப்படின்னா அவன் அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். again and again மறுபடியும் மறுபடியும். ஓகேவா? இதுவே நான் திரும்ப திரும்ப அசிங்கப்பட விரும்பலை, நான் மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்பட விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா எனக்கு இல்லை. எனி ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்காக மன்னிப்பு கேட்கணும். நீ இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் அப்பலஜைஸ் ஃபார் திஸ். யூ ஷுட் அப்பலஜைஸ் ஃபார் திஸ். யூ ஷுட் அப்பலஜைஸ் அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்கணும். ஃபார் திஸ் இதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனால் அடிப்படலை. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't get hurt because of him. I didn't get hurt because of him. I didn't get hurt அப்படின்னா எனக்கு அடிப்படலை. பிகாஸ் ஆஃப் ஹிம் அவனால் எனக்கு அடிப்படலை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.